கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் பாருங்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார், நடத்துவார். அவரை சார்ந்து ஜீவிக்கும்போது ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே அவர் உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் ஏற்ற காலங்களிலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அல்லேலூயா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையுமே. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையுமே. சிலுவை சுமந்து உம்மை பின் தொடர உம்வரம் தாருமே. சிலுவை சுமந்து உம்மை பின் தொடர உம்வரம் தாருமே. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம். உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. அல்லேலூயா. கிறிஸ்துக்கன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து வரும் உயர்வு. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான வேத பகுதி. அன்பானவர்களே, இன்றைக்கு கூட ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது மற்றவர்களாலே, சகோதரர்களாலே, உறவினர்களாலே ஆகாது என்று தள்ளப்பட்டிருப்பீர்களானால் கவலைப்படாதுங்க, தைரியமாக இருங்க. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி. யோசேப்பின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒருவேளை இந்த டிவியில் பார்க்குற யாருக்காவது தெரியாமல் இருந்தால் ஒரு சின்ன லைன் சொல்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்பு 2 தரிசனம் கண்டார். எல்லா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குறது மாதிரியும், நெற்கதிர்கள் எல்லாம் வணங்குறது மாதிரியும் 2 தரிசனம் கண்ட உடனே கூட உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு கடுப்பு, ஒரு பொறாமை வந்துட்டு, ஒரு நாளில் அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கண்டு வரும்படியாக தகப்பனால் அனுப்பப்பட்டார். பல வர்ண அங்கீகாரம் வாரான் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி அவரை பிடிச்சி ஒரு குண்டில் போட்டாங்க. மூத்த சகோதரன் பாவம், நம்ம தம்பி இப்படி மறிக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானியர் கையில்
விற்று போட்டார். அவன் கொண்டு எகிப்து தேசத்தில் பார்வோன் அரண்மனையில் விட்டான். அங்கே ஒரு அடிமையாக அவன் வேலை பார்த்து கொண்டு வந்தான். ரொம்ப அழகானவை, சிவந்த மேனி, நல்லா இருந்தான், நல்ல ஒரு அழகுள்ளவன். ஆனால் அங்கேயும் அவனுக்கு சோதிக்கப்பட்டனால, அந்த பார்வோனுடைய மனைவியினால் சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது. இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஆனால் உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளலை. அங்கே உள்ளவி எல்லாரும் சி இவனா அடிமையா அப்படின்னு சொல்லி 13 வருஷம் சிறைச்சாலையில். ஏற்ற காலத்தில் பாருங்கள், பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு, அதுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னதின் நிமித்தம் அவன் அங்கே பார்வோன் அரண்மனையில் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். உயர்த்தப்பட்டான். இப்போ பாருங்கள், அந்த எகிப்தில் கொடிய பஞ்சம், அதுக்கு இந்த உயர்த்தப்பட்ட இந்த யோசிப்பு தான் அந்த பஞ்ச காலங்களை ஜனங்களை எப்படி நடத்தணும், போஷிக்கணும், அந்த தேவ ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுத்தனால அவன் அதை ஞானமாக டீல் பண்ணிட்டான். எல்லாரையும் எல்லாரையும் குறைவில்லாமல் போஷிக்கத்தக்கதாக. ஆகையினால பசிக்காக, அந்த பஞ்சத்துக்காக யார் யோசேப்புடைய சகோதரர்கள் கூட இந்த எகிப்துக்கு வாராங்க. இங்கே வார நேரத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கதை நல்லா இருக்கும். அங்கே எப்படியாவது யோசேப்பை அறிந்து கொள்கிறாங்க. இதுதான் இது. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முந்தி பார்த்த யோசேப்பாக இருக்கலாம். இப்போ அவங்க அடையாளமே தெரியல. ஏன்னா ராஜ பதவியில் இருக்கிறான். எப்படி சகோதரர்களுக்கு புரியும்? நாங்கள் விற்று போட்ட சகோதரன் தான் இங்கே இவ்வளோ பெரிய ராஜாவாக அந்த பெரிய பொறுப்பில் இருக்காருன்னு எப்படி அவங்க கண்டுகொள்ள முடியும்? ஆனால் தெரிந்த பிறகு அந்த யோசேப்பு என்ன அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவன் சொல்கிறான், இந்த 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், யோசேப்பு தன் சகோதரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அவங்க நம்பவே முடியாது. எப்படி நம்ப முடியும்? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், எகிப்துக்கு கொண்டு இவ்வளோ பெரிய உயர்வு, கலெக்டர் பதவி யாருக்கு கிடைக்கும்? அப்போ அவன் சொல்கிறான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதுதான் யோசேப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்திருக்கும்ல. நீங்கள் இனி சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உயர்வு யாரால் கிடைத்தது? தேவனால் கிடைத்த உயர்வு, தேவனால் கிடைத்த ஆசீர்வாதம். எப்படி கிடைச்சது? உண்மையுள்ளவனாயிருந்த, பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அன்பாதுள்ளே, விழுந்து விழுந்து எழும்பினா எப்படி நம்ம உயர்வடைய முடியும்? ஒரு செடி இருக்குது, வளருது, நல்லா வளர்ந்து துளிரெல்லாம் வந்துட்டு, இனி பூ வரப்போகுது, ஒடிச்சு விட்டு திருப்பி அது துளிர் பூ வரப்போகுது, திருப்பியும் ஒடிச்சு விட்டு அந்த செடி எண்ணெய் கனி கொடுக்கும். அன்பானவர்களே, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும். ஐக்கியத்திலும் அன்பிலும். ஐக்கியம்னா முதல் ஐக்கியம் தேவனோடு உள்ள ஐக்கியம். இந்த யோசேப்பு தேவனோடு உள்ள ஐக்கியம் கொண்டனால தான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு மனுஷன் கொடுத்த உயர்வல்ல,
அந்நிய தேசத்தான். எகிப்து தேசத்தில் வந்து இவ்வளோ பெரிய போஸ்ட் எப்படி கிடைக்கும்? எகிப்தில் வேறு அதிபதிகள் இல்லையா? எவ்வளோ பெரிய ஞானிகள் இருப்பாங்க, அறிவாளிகள் இருப்பாங்க. இந்த அந்நிய தேசத்தான் இங்கே வந்து எகிப்தை ஆளக்கூடிய அளவுக்கு இல்லையா ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்களல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆண்டவரே இந்த பெரிய உயர்வை தந்தார். அல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு 9வது வசனத்தில், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார். தேவனே தரக்கூடிய உயர்வு. ஆண்டவருக்கு சமூகத்தில் மனத்தாழ்மை படும்போது ஆண்டவரே அந்த உயர்வை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்திய தேவன் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். நீங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனந்தான் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாகி கொண்ட ஜனந்தான் பாக்கியம் உள்ளது. ஆகையினால அவருக்கு பயந்து மனத்தாழ்மையோடு வாழ்வோம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த யோசேப்பு ஏற்ற காலம் வரும் வரைக்கும் எத்தனையோ பாடுகளை சகித்திருப்பார், எத்தனையோ நிந்தைகளை சகித்திருப்பார், எத்தனையோ பாடுகளை அப்படியே சகித்து ஒரு நாள் வரும். ஆனால் இப்படி ஒரு அதிசயமான உயர்வு வரும்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயமாய் உயர்த்தினார். 2வதாக ஒருத்தர் உயர்த்தப்படுகிறார். அதையும் நம்ம பார்க்காம இருக்க முடியாது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லப்படுகிற காரியம், ஆட்டு மந்தைக்கு பின்னால் மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தேவன் ஏற்ற காலத்திலே அவர் என்ன செய்தார்? அந்த உயர்வை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் எப்படி அந்த ஆடுகளுக்கு பின்னால் போனாருன்னு எப்படி நமக்கு தெரியும் பாருங்க. சொல்லப்படுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ சில காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். சவுல் ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கீழ்ப்படியாததினால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இங்கே அனுப்பப்படுகிறார். இந்த ஈசாய்னா தாவீதுடைய தகப்பனாருடைய இல்லத்துக்கு அனுப்பப்படுகிறார்.
இங்கே தாவீதை இப்போது அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்கு பார்க்குறோம் பாருங்க. இங்கே இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே 10ஆம் வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவனை இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க அன்பானவர்களே, 7 சகோதரர்கள் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த 8வது மகன் அழகான மகன், அழகிய கண்ணு, அழகிய ரூபம் அப்படின்ட்டெல்லாம் சொல்லப்படுது. ஆடுகளுக்கு பின்னால் நான் நினைக்கிறேன் 8வது வெட்ட அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். 8வது பிறந்தது வெட்ட அப்படின்னு சொல்லி, போ ஆடு மேய்க்க போ அப்படின்னு தரக்குறவாய் அவனை போ நீ ஆடு மேய்க்கப்போ, நீ அதுக்கு தான் சரி, நீ 8வது பிறந்தனால நீ வெட்ட அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க. அப்படி தான் அன்பானுள்ளே. ஆனால் கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொள்கிறார். ஆடுகளுக்கு பின்னாக கடந்து போன அந்த தாவீதை அவர் என்ன செய்கிறார்? ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அன்பானவர்களே, ஆண்டவரே இந்த தாவீதுக்கும் இந்த அரச பதவியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவரை குறித்து சொல்லப்போனால் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுவார். அப்போஸ்தலர் நடபடியில் ஒரு வசனம் வரும், எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். ஒரு தவறு செய்த போது கூட தாவீது தான் பாவிங்கிறத அவன் அறிக்கை செய்து அவன் விட்டான். தன்னுடைய தவறை உணர்ந்தான், பாவ அறிக்கை செய்து தான் சங்கீதம் 51 எழுதி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழ வேண்டிய நிலைமை வந்தது. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாவ அறிக்கை செய்த தாவீது ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆடுகளுக்கு பின்னாக போனமை அந்த சகோதரங்க கூட பாவம், தம்பி வீட்டில் இருக்கட்டும், தம்பிக்கு பதிலாக நான் போகிறேன்னு ஒரு சகோதரன் சொல்லலை பாருங்க. 7 பேரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னால கடந்து போக பண்ணுகிறார். நான் ஒருத்தரையுமே இவங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. உன் பிள்ளைங்க இவ்வளவு தானா? இல்லை, ஒருத்தன் போகிறான், ஆட்டு மந்தைக்கு பின்னால் போகிறான், அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி உயர்த்துகிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு சங்கீத பகுதியில் நிறைய சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக அன்பானவர்களே, ஏற்ற காலத்தில் தேவனிடத்திலிருந்து வருகிற உயர்வை நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்க. அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14:7. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும்
என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி தேவன் யெரொபெயாமை தெரிந்து கொண்டார். யெரொபெயாமை தெரிந்து கொண்டு அதிபதியாக ஆண்டவரே ஒரு உயர்வை கொடுத்தார், ஒரு நல்ல உயர்வை கொடுத்தார். அந்த உயர்வை அந்த யெரொபெயாம் தக்க வைத்து கொள்ளவில்லை. நீ என் தாசனாகிய தாவீதைப் போல இராமல் நீ என்ன செய்தாய்? விக்கிரகங்களுக்கு பின்னால் நீ பொல்லாப்பு செய்தாய். நீ பொல்லாப்பு செய்தாய். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபத்தை உண்டாக்கினாய். நீ போய் அந்நிய தேவர்களை சேவித்தாய். அன்பானவர்களே, ஒரு நம்மை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம். இன்றைக்கு இந்த பெரிய பாக்கியத்தை தர, இந்த பாக்கியத்தை நான் அனுபவிக்க நான் எம்மாத்திரம், தாவீது சொல்லுவார், அதெல்லாம் வாசித்து சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீர். என்னை அந்த ஆட்டு மந்தை அதிலிருந்து என்னை எடுத்து தூக்கி உயர்த்தி உன்னுடைய சந்தானத்துக்கு நான் வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீர். இதை அனுபவிக்க நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்திலே பார்க்கிறோம், இதை அனுபவிக்க நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆனால் யெரொபெயாம் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியல்ல. அவன் பின்வாங்கி போனான், ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டினான். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? நான் எம்மாத்திரம். அன்பானவர்களே, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினாலே நம்முடைய இன்னல் துன்பம் எல்லாம் இன்பமாய் மாறும். சோர்ந்து போகாமல் அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். தேவனால் கிடைக்கப்படுகிற அந்த உயர்வை தக்க வைத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை ரட்சித்தாரா? காத்து கொள்ளுங்க, ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தினாரா? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்க. ஆண்டவர் மேல் விசுவாசிக்கத்தக்க ஒரு சத்துவத்தை தந்தாரா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைத்து பலப்படணும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். தேவ சித்த நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவன் இருக்கும் மட்டும், உயிர் இருக்கும் மட்டும், ஜீவன் இருக்கும் மட்டும் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன், கர்த்தரையே நான் ஆராதிப்பேன் என்று அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தந்த உயர்வை ரட்சித்தாரா? அது பெரிய உயர்வு. பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரா? அது பெரிய உயர்வு. ஒரு பதவியை தந்தாரா? ஒரு ஊழியத்தை தந்தாரா? அதை காத்து கொள்ளுங்க. ஊழியத்தை பரிசுத்தத்தோட பயத்தோடு செய்வோம் எல்லாரும். கடைசி வர ஜீவன் இருக்கும் மட்டும், உயிர் பிரியும் மட்டும் எல்லாருமே கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம். அதை காத்து கொள்ளும்படியா, ரட்சிப்பை காத்து கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஆண்டவரே, விசுவாசத்தையும்
அன்பையும் ஐக்கியத்தையும் கடைசி வர ஜீவன் இருக்கும் மட்டும், உயிர் இருக்கும் மட்டும் காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.